வணக்கம் நேயர்களே, தலைநகரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஆண்ட்ரூஸ். 12:05 இந்த நேரத்துல வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன அப்படின்னா, இது அன்றாட பிரச்சனையாக கூட இருக்கும். இன்னைக்கு என்ன சமைக்கிறது, என்ன காயை போட்டு குழம்பு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். இந்த காய் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஞாபகத்துக்கு வருது, நம்ம காய்கறி எல்லாம் வழக்கமா வாங்குவோம். அது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அண்ணாச்சி கடையில போய் அங்க பழ காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருப்போம். பழங்கள் வாங்குறது வழக்கம். ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அங்க பாத்தீங்க அப்படின்னா பழங்கள், காய்கறிகள் எல்லாமே ஒரு சேர பெற்ற ஒரு மிகப்பெரிய சந்தை. இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தையாக கூறப்படும் கோயம்பேடு காய்கறி மற்றும் பழச்சந்தை. இந்த சந்தையில் இருக்கக்கூடிய தினமும் வெளியேற்றப்படக்கூடிய அந்த கழிவுகள் குறித்து இந்த தலைநகரம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். 295 ஏக்கர் பரப்பளவில் காய்கறி, பழம் மற்றும் பூக்கள் விற்பனைக்கு என இங்கு 3194 கடைகள் செயல்படுகின்றன. சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்தும் சில்லறை வியாபாரிகள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து செல்லும் இடமாக திகழ்கிறது இச்சந்தை. ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய காய்கறி, கனி, பூ அங்காடியான கோயம்பேடு சந்தையில் நாள் ஒன்றிற்கு பல ஆயிரம் லாரிகளில் காய்கறி மற்றும் பழங்கள் வந்து குவிகின்றன. இப்படி வந்து குவியும் காய்கறி, பழங்கள் மற்றும் பூக்களில் நாள் ஒன்றுக்கு வீணாக சுமார் 150 டன் கழிவாக வெளியேற்றப்படுகிறது. இந்த கழிவுகள் அனைத்தும் பெருங்குடியில் உள்ள ஒரு குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. எந்த பயனும் இல்லாத இந்த கழிவுகளிலிருந்து மீத்தேன் வாயு எடுப்பதன் மூலம் அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. மேலும் இதை உரமாகவும் பயன்படுத்த முடியும். எனவே அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து குப்பைகளை குப்பையாக பார்க்காமல் அதனை பயன்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்து. காய்கறி, கனி, பூ அங்காடி, இதனுடைய அங்காடியினுடைய கணக்கு மட்டும் பார்த்தோம்னா 3194 அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வளவு மிகப்பெரிய அந்த கோயம்பேடு வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹோல்சேல் கடைகள்ல இருந்து நமது செய்தியாளர் சுவாதி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சுவாதிட்ட கேட்கலாம். சுவாதி, இப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த கோயம்பேடு மார்க்கெட்டினுடைய சிறப்பு என்ன? அங்க எத்தனை கடைகள் இருக்கிறது? அந்த கடைகள் மூலமாக ஒரு நாளுக்கு எவ்வளவு டன் வேஸ்ட் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிறது, அதன் மூலமாக வெளிவருகிறது? அதனுடைய சிறப்புகள் பற்றியும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கழிவுகள் பற்றியும் சொல்லுங்க. ஆண்ட்ரூஸ், பாத்தீங்கன்னா நம்ம செய்தி குறிப்புல சொன்ன மாதிரி ஆசியாலேயே மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்னு தான் இந்த கோயம்பேடு வெஜிடபிள் மார்க்கெட் சொல்றோம். வெஜிடபிள் மட்டும் இல்ல, இங்க வந்து பழங்கள், அதே மாதிரி பூக்கள் எல்லாத்துக்குமான ஒரு ஹோல்சேல் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள், அதாவது வெளி மாவட்டங்கள் மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்தும் சரக்கு வர்றதும், அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கு சரக்கு இங்க இருந்து ஏற்றுமதி ஆகிறதும் வந்து இந்த மார்க்கெட்ல தினமும் வந்து ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்குன்றது இல்லாம 1 லட்சம் மக்களுக்கு மேல இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை யூஸ் பண்ற ஒவ்வொரு பர்சனும், ஒவ்வொரு மக்களும் வந்து அந்த மார்க்கெட்ல அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னாலே அவங்க அடியை வந்து பார்த்து மெதுவா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் இருக்கு. அண்ட் அதாவது ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல இந்த கழிவுகள் அப்படிங்கிறது, கோயம்பேடு மார்க்கெட் அப்படின்னாலே வெஜிடபிள்ஸுக்கு அடுத்தபடியா நமக்கு ஞாபகம் வருது இந்த கழிவுகள். அந்த அளவுக்கு கோயம்பேடு மார்க்கெட்ல கழிவுகள் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். அதாவது சுமார் 150 டன் கழிவுகள், செய்தி குறிப்பில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150 டன் கழிவுகள் இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து நாள் ஒன்றுக்கு வந்து வெளியேற்றப்படுது அப்படின்னு தான் சொல்லும். இந்த கழிவுகள் அனைத்தும் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனா இந்த கழிவுகள் அனைத்தும் வந்து கொடுங்கையூர்ல இருக்க குப்பை கிடங்குக்கும், அதே மாதிரி தரமணி, அதாவது பெருங்குடியில இருக்க குப்பை கிடங்குக்கும் இந்த கழிவுகள் அனைத்தும் கொண்டு செல்லப்படுறதா மட்டும் தகவல் இருக்கு. இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையில 150 டன் கழிவுகள் வந்து வெளியேற்றப்பட்டாலும் அவை அனைத்தும் முறையாக மறுசுழற்சி செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் வந்து இங்க எழுந்திருக்கு. சுவாதி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி கொடுங்கையூர்லயும் சரி, தரமணியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்குக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாமே போது கிட்டத்தட்ட 150 டன் குப்பைகள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இந்த குப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிக்கப்படுது. அதுல இந்த குப்பை வந்து பாத்தீங்கன்னா மக்கும் குப்பை அப்படின்னு எளிதில் மக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குப்பை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த குப்பையை வந்து மறுசுழற்சி பண்ணுவதற்கு எதுவும் திட்டங்கள் இதுவரைக்கும் தீட்டப்படவில்லையா? அப்படி தீட்டப்பட்டிருந்தா அந்த திட்டத்தினுடைய நிலை இப்போது என்னவாக இருக்கிறது? ஆண்ட்ரூஸ், முதல்ல பாத்தீங்கன்னா 150 டன் குப்பையில இருந்து இப்போ கிளியர் செய்யப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 70% குப்பைகள் மட்டுமே நாள் ஒன்றுக்கு அகற்றப்படுறதா ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லுது. அதாவது மீதி இருக்க 20%, அதாவது 20-30% குப்பைகள் வந்து அகற்றப்படாம அப்படியே இந்த மார்க்கெட்லயே வந்து மக்கறதாவும், அது மக்கறது மட்டும் இல்லாம அது அவ்வப்பொழுது எரியூட்டப்படுறதால இங்க இருந்து புகை வந்து வெளியாறதும், அதே மாதிரி அதனால கண்ணெரிச்சல் வந்து வரதாவும், அதே மாதிரி இந்த குப்பைகள் இங்கேயே மக்கற காரணத்தினால
இந்த பகுதியில இந்த பூச்சிகள் வந்து அவங்களோட பிரீடிங்காக அந்த பூச்சிகள் வந்து இந்த குப்பைகளை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதனால பூச்சிகளோட இனப்பெருக்கமும் இந்த குப்பையில இருந்து நடக்குது. இதனால நமக்கு அது மட்டும் இல்ல, இந்த மகர குப்பையில இருந்து கேசஸ் எமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீத்தேன் கேஸ் அப்படிங்கறது, அதாவது மீத்தேன் வாயு வந்து இந்த குப்பையில இருந்து வெளிவருது. சோ இந்த மீத்தேன் வாயு வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிற எடுத்துக்கிறதுனால இந்த மீத்தேன் வாயு வெளியேறத வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கோட ஒரு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அதாவது அந்த 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு திட்டம், இந்த குப்பைகள்ல இருந்து மீத்தேன் வாயுவை வந்து எடுத்து அந்த மீத்தேன் வாயுவை கேஸாவும் அதே மாதிரி அதை மின்சாரத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு அந்த திட்டமும் நடைமுறையில இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த திட்டம் வந்து தற்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செயல்படுத்தப்படல. ஆனா இந்த திட்டம் செயல்படுத்தப்படாததுக்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த குப்பைகளை செக்ரிகேட் பண்றது, அதாவது இந்த குப்பைகளை தனித்தனியா பிரிக்கிறதுல நடைபெற்ற தோல்விகள் தான் அந்த திட்டம் வந்து தோல்வி அடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தேங்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காயில இருந்து வரக்கூடிய கழிவுகள், அதாவது தேங்காயோட நாராகட்டும் அந்த தேங்காயோட ஓலைகள் ஆகட்டும், அது கூடிய எளிதில் வந்து அது மக்கக்கூடிய பொருள் இல்ல. ஆனா பூக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூக்களோட மக்கும் தன்மை வந்து வெகு சில நாட்கள்லயே பூக்கள் வந்து மக்கிடக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்கு. சோ இந்த மாதிரி குப்பைகள் வந்து மக்கற அந்த டைம் கணக்கிட்டு அந்த டைமுக்கான தனித்தனியா அந்த குப்பைகளை வந்து கொட்டணும். ஆனா இது எல்லாமே ஒரே இடத்துல கொட்டினதுனால அந்த பிளான்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டதா வந்து அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிட்டதா இங்க இருக்கக்கூடிய வியாபார சங்க நிர்வாகிகள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்படுது. சோ இந்த திட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற முடியாம போனதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆண்ட்ரூஸ், சுவாதி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக இதை மறுசுழற்சி செய்வதற்கு திட்டங்கள் தீட்டப்படவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆனா அந்த திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு அதை தாண்டி அதை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இது இன்னும் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. குறிப்பா மதுரையை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த பழ மண்டி இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெங்காய மண்டி, பழ மார்க்கெட் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு தூங்காத பகுதியா இருக்கக்கூடியது நம்ம கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தை. அங்கிருந்து நம்மளுடைய செய்தியாளர் சுவாதி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கிறது, பல லட்சம் மக்கள் அன்றாடம் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள், அந்த கனிகள், பூக்கள், இதிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் ஒரு நாளைக்கு 150 டன்னுக்கு மேல் வெளியேறுகிறது. அதன் மூலமாக பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டலாம், ஆனால் செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். சுவாதியிட நம்ம கேட்கலாம். சுவாதி, இப்ப உங்க கூட வந்து அங்க வரக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்களா, இல்ல அங்க இருக்கக்கூடிய காய்கறி கடைகள் நடத்துறவங்க இருக்கிறாங்களா? ஏன்னா நீங்க சொன்னது போல 70 முதல் 80% குப்பைகள் தான் அகற்றவே படுகிறது, மற்ற குப்பைகள் எல்லாம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க, அது பற்றி கேளுங்க. ஆண்ட்ரூஸ், பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் நம்ம கூட இருக்காங்க. சோ அவங்க கிட்டயே கேட்போம். செல்வராஜையா வணக்கம். இப்ப சொல்லுங்க, இந்த பகுதியில வந்து குப்பைகள் வந்து எந்த அளவுல அகற்றப்படுது? இதோட சப் கான்ட்ராக்டர் வந்து ராம்கே என்விரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? குப்பைகள் எவ்வளவு தூரம் இங்க முறையாக அகற்றப்படுது? வணக்கம். இந்த கோயம்பேடு காய்கறி, பழம், பூ மார்க்கெட் அங்காடி வளாகங்கள்ல ஒரு நாளைக்கு 100 இருந்து 150 டன் வரைக்கும் குப்பைகள் வந்து சேருது. இப்படி சேர்ற குப்பைகளை வந்து அவங்க அந்த ராம்கோ என்ஜினியரிங் நிறுவனம் வந்து தரவாரியா பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளது. ரெண்டாவது வந்து இப்படி சேர்ற குப்பைகளை வந்து அவங்க ஷிப்ட் முறையில ஆட்களை அமர்த்தி வாகனங்களை வைத்து அதன் மூலமா வந்து சேகரிச்சு குப்பைகளை வந்து லாரிகள் மூலமாக சென்னை மாநகராட்சியினுடைய டம்ப் யார்டுகளுக்கு பிரிச்சு அனுப்புறாங்க. அந்த வேலைகள் இப்போ முழுமையா நடந்துகிட்டு இருக்கு. இது காய்கறி மார்க்கெட்ன்றதுனால குப்பைகள் வந்து அகற்ற அப்பப்போ விழுந்துகிட்டே இருக்கிற குப்பைகளும் ஒரு புறம் சேர்ந்துகிட்டே இருக்கும், ஒரு புறம் அகற்றிக்கிட்டே இருப்பாங்க. முன்ன வந்து ஒரு நாளைக்கு 50% 40% குப்பைகள் தான் முன்னெல்லாம் வந்து அகற்றிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா நல்ல முறையில குப்பைகள்லாம் அகற்றாங்க. மார்க்கெட்ல குப்பைகளை தேங்க வர்றது பெரும்பாலும் கிடையாது. 80 முதல் 90% வரை உடனுக்குடன் குப்பைகளை அகற்றி மார்க்கெட்டை சுத்தமா வைக்க அந்த நிறுவனங்கள் உதவி செய்யறாங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு.
ஐயா, ஆனா 80ல இருந்து அதாவது 70% குப்பைகள் மட்டுமே வந்து அகற்றப்படுது. மீதி இருக்க குப்பைகள் வந்து அகற்றப்படல. அண்ட் அதே போன்று மழை காலங்கள்ல குறிப்பா இந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு தண்ணீர் நிறைஞ்ச பகுதியாகவும் அந்த குப்பைகளை அகற்றக்கூடிய நிறுவனமான ராம்கே இன்ஜினியர்ஸ் இவங்களோட ஆட்களும் பற்றாக்குறையா இந்த மழை காலங்கள்ல இருப்பதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதாவது வந்து இந்த குற்றச்சாட்டுகள் வந்து இருந்ததுன்னாவோ உண்மை. ஆனா 2 ஆண்டுகளுக்கு முன்னதான் இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்ப வந்து அரசாங்கத்தால நல்ல கழிவு நீர் கால்வாய்களை நல்ல முறையில் அமைச்சிருக்காங்க. சாலைகளை நல்ல முறையில வந்து கோயம்பேடு மார்க்கெட்டை சுத்தி அனைத்து சாலைகளையும் சிமெண்ட் சாலைகளாக மாற்றி நல்ல தரமான சாலைகளை அரசாங்கம் போட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாத ஆட்கள் பற்றாக்குறைன்றது அவங்க நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயம். அதையும் எங்களை போன்ற சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அப்பப்போ அதை வந்து சரிப்படுத்த நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குண்டான தேவைகளையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து இங்க குப்பை நீர் வந்து மழை நீர் தேங்குறதுன்றது சுத்தமா கிடையாதுங்க. இப்ப 2 வருஷத்துல வந்து நல்ல தரமான கால்வாய்களை அமைச்சு நல்ல முறையான சாலைகளை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த தண்ணீர் தேங்குறதுன்றது கிடையாது. ரெண்டாவது இன்னொரு மெயின் காரணம்னா சரியான பருவமழைகள் நம்ம சென்னையில விழுகாததுனால அதை வந்து குறிப்பிட்டு நம்மளால வந்து சொல்ல முடியல. நல்ல மழை பெஞ்சதுன்னா அந்த காலகட்டங்களில் எங்கேயாவது தண்ணி தேக்கம் இருக்கா, எந்த கால்வாயாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு நாங்கெல்லாம் வந்து அதை வந்து எங்களுடைய நேரடி பார்வையில கொண்டு வந்து அதிகாரிகள் மூலமா கவனம் செலுத்தி அதை நாங்க ஆய்வு பண்ணி அந்த அடைப்புகளை வந்து எடுத்து விடுவோம். ரெண்டாவது வந்து எம்எம்சின்ற நிர்வாகத்துக்கிட்ட வந்து இந்த அடைப்புகளை எடுக்கிறதுக்கு உரிய ஆட்கள் இருக்காங்க. ரெண்டாவது அதுக்கு உண்டான எந்திரங்களையும் கைவசம் வச்சிருக்காங்க. சரி, இப்போ டான் பாஸ்கோ சார், நீங்க சொல்லுங்க, இந்த குப்பைகளை பிரிக்கிறதுல என்ன மாதிரியான சவால்கள் வந்து இருந்தது? ஏன் அந்த பிளான்ட் வந்து ஏற்கனவே 5 கோடி ரூபாய் செலவீட்டுல செய்யப்பட்ட பிளான்ட் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? அந்த குப்பைகளை பிரிக்கிறதுல என்ன மாதிரியான சவால்கள் வந்து ஃபேஸ் பண்ணாங்க? பொதுவாகவே இப்போ கரண்ட் தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சாதா கரண்டோட இந்த குப்பை மூலமா ஃப்ரீயா எடுக்கணுன்ற குறைச்சி எடுக்கணுன்ற மாதிரி தான் ஒரு இந்த பிளான்ட் போட்டாங்க. ஆனா அதுல என்ன ப்ராப்ளம்னா இப்ப லேபர் வச்சு அதை பிரிக்கும் போது அந்த கரண்ட் யூஸ்ஃபுல்லா வர கரண்டோட இது வந்து அதிக செலவாகும். அதனால இது ஃபெயிலர்ன்ற மாதிரி தான் நாங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு மேல டீடைல்ஸ்னா அந்த பிளான்டோட இன்ஜினியரை தான் நம்ம கன்சல்ட் பண்ணணும். இப்போ இங்க வந்து எடுக்கப்படக்கூடிய குப்பைகள் வந்து பிரிச்சு எடுக்கிறாங்களா, இல்ல அப்படியே எல்லா குப்பைகளும் ஒன்னா சேர்த்துதான் எடுக்கிறாங்களா, இல்ல காய் குப்பை தனியா, பழங்களோட குப்பைகள் தனியா, பூக்களோட குப்பைகள் தனியா பிரிச்சு எடுக்கப்படுதா? காய்கறிகளை பொறுத்தளவுக்கு 100 வகையான காய்கறி இருக்கு. ஒரு கடையில ஒரு காய்கறி வியாபாரம் பண்றதுனால எல்லா குப்பையும் கலந்துதான் உள்ளது. அவங்க எடுக்கிறதும் எல்லாத்தையும் கலந்துதான் எடுக்கிறாங்க. அதாவது ஆண்ட்ரூஸ், இப்ப நம்ம டான் பாஸ்கோ கிட்ட பேசுறதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது, இந்த குப்பைகளை வந்து பெறுவதிலேயே வந்து ஒன்றாக, அதாவது எல்லா குப்பைகளும் தனித்தனியா தான் எடுத்தா வந்து இதை மறுசுழற்சி செய்யறது வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இந்த குப்பைகளை எடுக்கிறதே வந்து எல்லாம் ஒன்னா சேர்த்துதான் எடுக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அதாவது இந்த பிளான்ட் வந்து ஃபெயிலியர் ஆறது, இந்த குப்பைகள் வந்து ஒன்னா எடுக்கிறது தான் ஒரு பெரிய சவாலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொன்னது மாதிரி பருவமழை பெய்யவே, அதுவும் குறிப்பா நல்ல பருவமழை பெய்யாதனால அது போன்ற ஒரு பிரச்சனை இங்க சந்திக்கவே அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு செல்வராஜ். இவங்களும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இது போன்ற ஒரு பிரச்சனைகளை அங்க உள்ள மக்கள் வந்து இப்போ முன்ன விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. தவிர இன்னும் முழுமையாக அந்த குப்பைகள் அகற்றப்படவில்லை என்ற ஒரு கருத்தை வந்து அவங்க வாயிலாவே நம்ம சொல்ல கேட்டோம். இப்போ அந்த வேஸ்ட் அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வாதி, இப்போ அங்க உள்ள அந்த குளிர்சாதன அந்த கிட்டங்கி அப்படிங்கறது என்ன நிலையில இருக்கு, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத அங்க இருக்க மக்கள்கிட்ட கேளுங்க. அதாவது ஆண்ட்ரூஸ், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட வந்து பெருமாள் இருக்காரு. சோ இவரும் வந்து வியாபார சங்க நிர்வாகி தான். சோ இவர்கிட்ட கேட்போம், ஐயா, இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மாநகராட்சியா இருக்கட்டும், சிஎம்டி அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல இந்த குப்பைகளை அல்ற ராம்கே என்விரான்மெண்ட் இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், என்ன மாதிரியான நடவடிக்கையில ஈடுபட்டா கோயம்பேடு வந்து ஒரு கிளீனான கோயம்பேடு மார்க்கெட்டா வந்து இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ செய்யற மாதிரி இப்ப செய்யறாங்க. இப்போ வர 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட இப்ப வந்து நல்லபடியா பண்றாங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் ஆளுகளை அதிகமா போட்டு அப்பப்ப அந்த குப்பைகளை அகற்றிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ ஆட்கள் பற்றாக்குறை தான் வந்து இந்த பகுதி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி, சோ இந்த சப் கான்ட்ராக்ட் வந்து ஆட்களை இன்னும் அதிகப்படுத்தினால் கோயம்பேடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும்.
உங்க கருத்துக்களுக்கு நன்றி. அதாவது ஆண்ட்ரூஸ், இப்ப பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இந்த சப் கான்ட்ராக்டரான ராம்கே நிறுவனம் இருக்கு. சோ இந்த நிறுவனம் வந்து ஆட்களை வந்து இன்னும் அதிகப்படுத்தினால் இந்த பகுதியை வந்து தூய்மைப்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது ராம்கே நிறுவனத்திடம் நம்ம கேட்டப்ப வந்து ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க தரப்புல இருந்து அதாவது வியாபாரிகள் சங்க தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டப்போ அவங்க தரப்புல இருந்து 230 ஒர்க்கர்ஸ் வந்து நாள் ஒன்றுக்கு ஒரு அதாவது 12 மணி நேரம் ஒரு ஷிப்டுக்கு 12 மணி நேரம் அப்படிங்கிற அடிப்படையில 24 மணி நேரமும் 2 ஷிப்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. எனினும் அவங்க ஆபீஷியல்ஸே வந்து மழை காலங்கள்ல கொஞ்சம் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கறத அவங்க ஆபீஷியல்ஸே கூட ஒத்துட்டு இருக்காங்க. ஆண்ட்ரூஸ், தொடர்ந்து பேசலாம் சுவாதி. கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் இருக்கக்கூடிய அன்றாடம் வெளிவரக்கூடிய அந்த கழிவுகள் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது, அதனுடைய தற்போதைய நிலை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பா நம்ம செய்தியாளர் சுவாதி அங்க இருக்கக்கூடிய காய்கறியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்க சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, அங்க ஒரு நாளைக்கு 150 டன்னு கிட்ட குப்பை வெளிவருகிறது, அதனுடைய கழிவு வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதுல முன்னாடி பார்த்தோன்னா 50% கிட்ட அந்த கழிவுகள் வந்து அப்புறப்படுத்தினாங்க, மீதி 50% கழிவுகள் அங்கேயே தேங்கி கிடந்த நிலை இருந்தது. ஆனா தற்போது பரவாயில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த 150 அந்த டன் வந்து கழிவு பாத்தீங்கன்னா கிரீன் வேஸ்ட் சொல்லுவாங்க, இல்ல கிளீன் வேஸ்ட் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சுத்தமான அந்த வேஸ்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு முறையை பயன்படுத்தி அதை சுழற்சி செய்யலாம் என்பது பற்றி நமது எக்ஸ்னோராவை சேர்ந்த நிர்மல் அவர்களோடு நமது சுவாதி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார், இப்போ கோயம்பேட்ல பாத்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு சுமார் 150 டன் குப்பைகள் வந்து வெளியேறுது. இந்த குப்பைகள் அனைத்தும் முறையாக அது வந்து மறுசுழற்சி செய்யப்படவே இல்லை. அது வந்து குப்பை கிடங்குக்கு தண்டமா கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து மக்கள் முன் வச்சிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை வந்து மக்கள் தரப்புல இருந்து சொல்லுது. சோ இந்த குப்பைகளை எப்படி உபயோகரமா வேற என்ன பண்ண முடியும், அந்த குப்பையில இருந்து வேற அதை எப்படி யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியலா ஒரு ரா மெட்டீரியலா எப்படி அதை கன்வெர்ட் பண்ண முடியும் சொல்லுங்க. வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் வீட்டில் இருந்து பார்த்தா வீடு ரொம்ப கிட்ட இருக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. நாங்கள் வரும்போதே மகிழ்ச்சியோட சொன்னது நானா இந்த விஷயத்தை சால்வ் பண்ண போறேன். உண்மையிலேயே இது வந்து உலகத்தில் வந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாத அரசாங்கத்தால் உதாரணம் இந்த மார்க்கெட் தான். ஏன்னா இது வந்து கிளீன் வேஸ்ட் நாங்கள் எக்ஸ்னல் அகராஜில் உண்டு. கிளீன் வேஸ்ட்னா மக்கும் குப்பை பிரிக்கிறதுல மக்கும் குப்பை மக்காது, மக்கும் குப்பை தானாவே அது உழுது. அதாவது பழநெறி பாலில் வந்து வாயில விழுந்த மாதிரி. இது வந்து அங்க அந்த மார்க்கெட்ல வந்து 150 டன் வருது. அது கிட்டத்தட்ட 149 டன் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் தான். நிறைய நிலம் இருக்குங்க. அந்த குப்பையை வந்து எருவா மாற்றக்கூடிய கிரியா சக்தி கிரியா ஊக்கி என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ வாட்டர்ல வர ஸ்லட்ஜின்னு பேர் கழிவு, அதை ட்ரீட் பண்ணும்போது கழிவு வரும். அந்த கழிவை வந்து இதுல கொஞ்சம் ஆட் பண்ணா போறோம், அப்படியே தங்கமாயிடும். ஆனா இது வந்து சரியாவே ஒரு முழு மனதோட செய்யல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து கேஸ் தயாரிக்கிறதுன்னு நான் 10 நாடுகளுக்கு போய் எல்லா ஊர்லயும் செய்யறாங்க. ஏன்னா இங்க செய்யல. காரணம் என்னன்னா, அந்த கழிவுகளில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நார் சத்து உள்ளதெல்லாம் தெரியும். முட்டைகோசு, பீன்ஸ், அது மாதிரி வாழைத்தண்டு, வாழை மட்டை இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா கம்போஸ்ட் ஆகும். இப்போ சென்னை மாநகராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது. எல்லா மார்க்கெட்டும் வேஸ்ட் வருது. ஒரு 7 லாரி வச்சு அந்த வேஸ்ட்டை கொண்டாந்து இவ்வளவு ரூபாய் கோடி செலவு பண்ணி அது அப்படியே போயிடுச்சு. இதுவுமே சரியா செய்யல. சார், இப்ப இந்த வேஸ்ட் வந்து கொடுங்கையூரா இருக்கட்டும் இல்ல பெருங்குடியா இருக்கட்டும், இந்த குப்பை கிடங்குல கொண்டு போய் கொட்டுறதுனால அந்த ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து ஒரு பாய்சனஸ் கேஸ் எமிட் ஆகுமா? அது மக்களுக்கு எவ்வளவு தூரம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. எல்லாமே கத்தி மாதிரி தான். கத்தி நல்லதா கெட்டதான்னா, கத்தி டாக்டர்கிட்ட போனா நல்லது, ரவுடிகிட்ட போனா கெட்டது. இந்த நாங்க சொன்னது என்னன்னா, அந்த மீத்தேன்றது எரிபொருள் மாதிரி. அது வந்து டிராப் பண்ணா அடுப்புக்கு சக்தி ஆகிடும். ஆனா நீங்க வெளியே விட்டீங்கன்னா அது வந்து நுரையீரல பாதிக்குது. குறிப்பா லங்ஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடையவங்க எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கும். அதனால குப்பையை கொளுத்திடுறாங்க. குப்பையில மீத்தேன் வருது. இந்த மீத்தேன் வந்து உலகத்தை எந்த நாட்டிலையும் மீத்தேன் பெரிய சொத்து. அது நீங்க மீத்தேனை டிராப் பண்ணா அடுப்புக்கு கேஸ் அது. அதை பண்ணணும். அதை பண்ணாத என்ன பண்றாங்கன்னா, அதை டிராப் பண்ணணும். டிராப்பிங்லாம் மெத்தட் இருக்கு, ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். டிராப் பண்ணி அந்த என்டையர் ஏரியா, அந்த நீங்க சொன்னீங்களா பள்ளிக்காரனையோ இல்ல பெருங்குடி அந்த ஏரியா ஜனங்களுக்கு, ஏழை குடிசை வாழ் மக்களுக்கு இலவசமா கேஸ் கொடுக்கலாம். எவ்வளவு இலவசம் பண்றாங்க இல்லையா, அரசாங்க திட்டம் பண்ணலாம். இது வந்து என்ன பண்றோம்னா, ஒரு கத்தி தான் சொன்னதுதான். கத்தியை வந்து நல்லது கெட்டது தான் பயன்படுத்தணும், நல்லதா பயன்படுத்தலாம். அதனால அந்த பள்ளிக்காரனை மார்ச் போய் சொல்ல ஆசைப்படுறேன். நான் வந்து அரபெல்லாம் போய் ஆச்சரியப்படுறேன். துபாய் எல்லாம் போனீங்கன்னா பாலைவனத்தை டெய்லி சோழனமாக்குறான். அந்த மண்ணை இம்போர்ட் பண்றான், தண்ணியை இம்போர்ட் பண்றான். இங்க வந்து ஒரு 5500 ஏக்கரா நிலமா சதுப்பு பூமி. சதுப்பு பூமினா அது ஃபிளட் அரஸ்டர், வாட்டர் பேசின். அங்க தண்ணி இருந்தா வீட்டு கண்ணில் தண்ணி இருக்கும். அது வந்து ஒரு 90% காலி ஆயிடுச்சு, போயிட்டே இருக்குது. அதனால ஒரு இயற்கை நமக்கு பெரிய பரிசுங்க. சென்னை நமக்கு பெரிய நம்ம கடற்கரை பரிசு, காடுகள் பரிசு, சதுப்பு பூமிகள் பரிசு.
மிக அக்கறை இல்லாத இருக்கும். எனக்கு புரியல. இந்த கழிவு மாநகராட்சி குறை சொல்ல முடியாது. மக்கள் அது செல்லுமா மாற்றம். எங்க பிளாட்லயே நான் 2000 செடி வச்சிருக்கேன். எதுக்குன்னா இந்த 2000 செடிக்கு மூலப்பொருளே நீங்க சொன்ன அந்த சமையல் கழிவு தான். நான் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேஸ் நானு. மந்த்லி ஒன்ஸ் எல்லா வீட்லயும் போய் அவங்களோட கழிவு வாங்கிட்டு தர்றேன். எந்த கழிவு சமையல் கழிவு போட்டு தான் செடி வைக்கிறோங்க. சமையல் கழிவுல கொஞ்சம் காயற்பிட்டு ஆட் பண்ணி வைக்கிறோம். அவ்வளவு சிம்பிள் அது. அந்த கழிவு எல்லாமே வாண்டடா பாக்கணும். வேணான்னு பார்த்தா அது தொல்லை தான் இருக்கும். அதனால எந்த வகையில பார்த்தாலும் இந்த கோயம்பேடு மார்க்கெட் இது தமிழக முதல்வர், ஏன்னா தமிழக முதல்வர் சுற்றுச்சூழல் நாட்டம் உடையவர். ஒரு இந்தியாவில சுற்றுச்சூழலை முழுவதும் அறிந்த ஒரே முதல்வர் அவர் முயற்சி எடுத்து ஒரு சிஎம்பிடி இந்த மார்க்கெட் விசிட் பண்ணணும். ஒரு பெரிய ஷாக் ஆயிடும். வேடிக்கை என்னன்னா ரொம்ப வருத்தமான விஷயம், ஜெர்மன் நாடுலாம் பார்க்க வராங்க. ஏன்னா உலகத்தை பெரிய ஏசியால பெரிய மார்க்கெட்ல பார்க்க வராங்க. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவ்வளவு குப்பை இருக்குது, இவ்வளவு மோசமா இருக்குன்னு ஆச்சு ஷாக் ஆயிடுறாங்க. இது தமிழக அரசாங்கம் நம்ம தலைநகரத்தில் இருக்க பெரிய மார்க்கெட்டை தமிழக முதல் அன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க ஒரு சர்ப்ரைஸ் விசிட் வரணும். நீங்க இந்த மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்துட்டு இது எப்படி சீரமைக்கிறது நீங்க முடிவு எடுத்தா இது நான் எக்ஸ்ப்ளோர் ஆகிக்கிறதுல ஈகோ டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிடுவோம். நாங்க உலகம் பூரா தெரிவிப்போம். பாருங்க உலகே சிறந்த மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாம் பார்க்க வருவாங்க. தமிழ்நாடு பெருமை கூட உங்களுடைய ஆட்சியுடைய பல சிறப்புகள் ஒரு சிறப்பா இருக்கும். சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கூப்பிட்டு கண்டிச்சு அவங்களை செய்ய சொல்லுங்க. முதல்வர் ஒரு கட்டாயம் செய்யக்கூடிய அந்த மனோபலம் உடையவர். அவர் அன்போடு வேண்டுகோள் வைக்கிறார். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. குறிப்பா அவங்க சொன்னது போல குப்பையிலிருந்து வைரம் கிடைக்க நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இங்க குப்பையே நமக்கு வைரம் போன்ற ஒரு சொத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு குப்பையாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்காரு. அதே மாதிரி நம்ம கணக்குல படிச்சிருப்போம் மைனஸ் பிளஸ் ஆகும் சொல்லிட்டு. சோ அதே ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. இங்க இருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுநீரோடு மெட்ரோ வாட்டரிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுநீர் இணைத்தால் அதுவும் பயனுள்ள மறுசுழற்சி பொருளாக கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது மூலமாக மீத்தேன் வாயு எடுக்கலாம் மற்றும் இயற்கை உரம் தயாரிப்பதற்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படலாம். ஆனால் இந்த திட்டங்கள் இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கு தமிழக அரசும் சரி, சென்னை மாநகராட்சியும் சரி, சென்னை பெருநகர குழுமமும் சரி, அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனங்களும் இணைந்து, அந்த கடை உரிமையாளர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி இணைந்து இதற்கு உண்டான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இந்த கோயம்பேடு மார்க்கெட் இன்னும் சிறப்பான மார்க்கெட்டாக, அதாவது ஆசியாவில் மிகச்சிறந்த ஒரு மார்க்கெட்டாக உருவாக வேண்டும் என்ற ஒரு கருத்தை மக்கள் கருத்தாக முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு செல்வராஜ், திரு பெருமாள், அங்க எக்ஸ்னோராவை சேர்ந்த நிர்மல் மற்றும் எமது செய்தியாளர் சுவாதி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு தலைநகர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.